அவர் ஆபாசமா பேசினாரு. ஸோ விஜய் அண்ணன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பத்தி தவறா பேசினாருன்றதுனால அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவர் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன பேசினாரு, அவரு என்ன பேசினாரு அதனால கைது பண்ணாங்க? ஸோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஆபாசமா பேசினாருன்னு தவறான ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் இது வரைக்கும் நியூஸ் பார்க்கல. அந்த நியூஸ் பார்த்தா கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசினாரு. ஸோ எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அண்ணன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள்னு சொன்னா முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சொல்லணும்னு எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. சரி, இப்ப திமுக எல்லாம் தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்க. இந்த ஆட்சியை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க பண்றது சரியா? பிஜேபியா? திமுக போராட்டம் பண்றாங்க, கைது பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க அங்க. ஆனா இது இந்த இப்ப இருக்கிற ஆட்சியை தான் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? என்னென்னு விமர்சனம் பண்றாங்க? இந்த ஆட்சி எங்களை பயமுத்துது அப்படிலாம் சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க. திமுக ஆட்சியில எத்தனை பேர் பயமுத்தி இருக்காங்க? திமுக ஆட்சியில சவுக்கு சங்கர் அவர்களை எத்தனை பேர் கொண்டு போயிட்டு கைது பண்ணிருக்காங்க. அப்ப அங்கெல்லாம் அப்பெல்லாம் ஜனநாயக நாட தெரியலையா? அப்பெல்லாம் பார்த்தா கைது பண்றது தப்புன்னு தெரியலையா? உங்க ஆட்சியில உங்க ஆளுங்களை கைது பண்ணாக்கா அது தப்புன்னு தோணுதா? ஸோ எத்தனை பேர் அமைச்சர்கள் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு விசாரணை நடத்தினாலுமே பார்த்தோன்னா பயமுத்திரியான்னு கேட்கறது இது ஒரு ஜனநாயக நாடாகுது. ஸோ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விஜய் அண்ணா இருக்காரு. ஸோ விஜய் அண்ணா அவருடைய ஒரு செயல்பாடு பண்றாரு, அதுவே தவறுனாக்கா என்ன அர்த்தம்? திமுக தொடர்ச்சி ஆபாசமா மேடைகளை பேசுறாங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன் ஆபாசமா திமுக இப்ப பேசல, தொடர்ந்து ஒரு பல வருஷமாக பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. இது நம்ம தப்புன்னு தான் சொல்லணும். வேற என்னதை நியாயம் பார்த்துருது? நம்ம எத்தனை முறை பார்த்தினாக்கா இதை பற்றி காணொலி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஆனால் யாருமே பார்த்தினாக்கா இதுக்கு ஒரு கரெக்டான ரிப்ளையும் கமெண்டும் பார்த்தினாக்கா பண்ணலை. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அனைவரும் ஷேர் பண்ணவும் முடியல. அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறாங்க திமுக அவர்கள். சரி, இப்போ தொடர்ச்சியாக சீமான் கூட விஜய் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. மேடைகளில் ஆபாசமாக அவரும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? சீமானனுக்கு பார்த்தோன்னா மாற்றம்னாரு. திடீர்னு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக விஜய் அண்ணா வந்துட்டாரு. அதுவே அவரால் பொறுத்துக்க முடியல. இவர் 8% பார்த்தோன்னாக்கா 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தார். ஆனால் இப்போ ஸோ ஒரு 3% 4% நம்ம இருக்கிறாரு. ஒன்றுமே காலங்கள் போக போக 2031 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அது 0வில் தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு ஒரு தனுஷ் அவர்களுக்கு கட்சி தொடங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் ஓடி இருக்குது. அண்ணாமலை பார்த்தோன்னா கட்சி தொடங்க போகிறாரு. கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் சந்திப்பார். அவருக்கு இளைஞர் கூட்டங்களை பார்த்தோன்னா ஆதரிக்கிறாங்க. 22 லட்சம் பேர் பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா இணைஞ்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ விஜய் அண்ணனுக்கு மிகப்பெரிய போட்டியாக இருக்க மாட்டார். ஆனால் ஒரு சவால் விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருவார்ன்றது மறக்க முடியாத உண்மை. ஏன்னா 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சது பிறகு எதிர்கட்சியாக யார் இருந்ததுன்னா அண்ணாமலை அவர்களாக இருந்தார். இது எல்லாருக்குமே பார்த்தோன்னா தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஸோ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருந்தாலும் அதோட செயல்பாடு எல்லாமே ஸோ அண்ணாமலையானவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவர் நான் தாண்டான்ற மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்ற மாதிரி பார்த்தோன்னா வெள்ளை அறிக்கையெல்லாம் பார்த்தோன்னா கொடுத்துருந்தாரு. உண்மையாலுமே அவர் வரதுதான் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் தான் அரசியல் தொடங்கினாக்கா. ஆனால் அரசியல் தொடங்கினாலும் பிஜேபியின் சார்பில் தான் அவர் இருக்காருன்றது உண்மை. இன்னைக்கு உதயநிதி கைது பண்ணது சட்டசபைக்குள்ள உதயநிதி வரக்கூடாது அப்படின்னு தான் முதலமைச்சர் கைது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்று திமுக பார்த்தினாக்கா விமர்சிக்கல. திமுக விமர்சிக்கிற அளவுக்கு பார்த்தினாக்கா ஸோ விஜய் அண்ணன் அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போதும் இல்லை, பயப்படவும் இல்லை. ஏன்னா விஜய் அண்ணன் தீய சத்தியம் சொல்றதும் திமுகவை திருட்டு திமுகன்னு சொன்னதும் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் பயப்படாமல் போல்டாக பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அரசியல் கட்சி தொடங்கின அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான் கடுமையை விமர்சிச்சாரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டு இப்போ முதலமைச்சர் இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுவாரா? சரி, நாளைக்கு சட்டசபை எப்படி இருக்க போகுது? ஏன்னா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரின் கைதாகி மறுபடியும் சட்டசபைக்குள்ள போறாரு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உதயநிதி அண்ணன் ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சிருப்பாரு. அதே போல விஜயும் பார்த்தனாக்கா கண்டிப்பாக எழுதி வச்சிருப்பாங்க. ரெண்டு தரப்பும் பார்த்தனாக்கா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும். எப்படி தான் இருக்கும்? ஒரு டபுள் நடக்கல சண்டைகள், அந்த மாதிரி ஒரு சண்டைகள் அங்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னாக்கா கடுமையான ஒரு சண்டைகள் அங்கே இருக்கும்.